ஐந்து கரத்தினை ஆணை முகந்தினை இந்தின் நிலைம்பரை போல் ஈச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தில் வைத்தடியை போற்றுகின்றேன். உச்சிஷ்ட மகா கணபதி நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நம்ம ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு லக்னத்திலும் நின்ற கிரகங்கள், லக்னத்தில் ஒவ்வொரு கிரகம் மாறி மாறி நிற்கும்போது அந்த பலாபலன்கள் எப்படின்னு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா லக்னத்தில் ராகு பகவான். இதில் நான் 3 விதமான இமேஜ் போட்டிருக்கேன். அது 3மே ராகுவை குறிக்கிறது. அது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் போட்டிருக்கேன். இதுவும் ஒரு இதில் சிங்கம் போட்டிருப்பாங்க, ஒரு இதில் புலி போட்டிருப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் நமக்கு இது ஸ்டாண்டர்டாக நமக்கு இந்த இது தெரியும். பட் இதுவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இதை போட்டிருந்தேன். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, இந்த பலாபலன்கள் ஆண் பெண் இருவருக்கும் அனைத்து லக்னம் 12 லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சூட் ஆகும். லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன பலன், இவ்வளோதான். இது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். லக்னத்தில் ராகு இருந்தால் எப்படி, அதே மாதிரி லக்னத்தில் சூரியன் இருந்தால், சுக்கிரன் இருந்தால், புதன் இருந்தால், அது வீடியோஸில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அந்த வரிசையில் லக்னத்தில் ராகு இருந்தால், இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் லக்னத்தில் இருந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் பார்க்க வேண்டியிருக்கும். லக்னத்தில் புதனும் ராகும்னா இந்த ராகுக்கு இந்த வீடியோ பார்த்துக்காங்க, புதனுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம், அந்த வீடியோவும் பார்த்து கம்பைன் பண்ணி பலாபலன்கள் பார்த்துக்காங்க. இந்த வரிசையில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். ஒரு சிலருக்கு லக்னத்தில் கிரகமே இருக்காது. அவங்களுக்கு பின்னாடி பிற்காலத்தில் வீடியோஸ் போடுவோம். 2 இருந்தால் 3 இருந்தால் என்ன, லக்னாதிபதி எங்கே இருந்தால் என்ன அப்படின்னு வீடியோஸில் பின்னாடி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறும். அப்புறம் ஜஸ்ட்டு லக்னம் 12 லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தால் அவங்க வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னு போட்டாச்சு ஆல்ரெடி. மேச லக்னம்னா என்ன, ரிஷபம், இது மாதிரி 12 லக்னத்துக்குமே பலாபலன்கள் வீடியோ போட்டிருக்கோம். அது இதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன், பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது போவோம். அதாவது நான் சொல்கிற மாதிரி 12 லக்னத்துக்கும் சூட் ஆகும். இப்போ லக்னம் லான் போட்டு இந்த இடத்துல ரா அப்படின்னு போட்டிருந்த ஜாதக கட்டத்தில் அதில் ராசி கட்டத்தை எடுத்துக்கணும், அம்ச கட்டம் எடுக்கக்கூடாது. அதில் இருக்கிறவங்களுக்கு இந்த பலன் சரிங்களா. ஒரு சில ஜாதத்தில் அசண்டன் போட்டிருக்கோம். அந்த ஒரு டிஃப்ரென்ஸாக இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. அசண்டன் லா 1, ரோமனட்ரிக் 1 லா, இந்த மாதிரி எது இருந்தாலும் சூட் ஆகும். முதல்ல லக்னத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்கிறது ராகுக்கு தோஷம் அப்படிம்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு லக்னத்தில் ராகு இருக்கிறவங்கள ராகுக்கு தோஷம் அப்படிம்பாங்க. ஆனால் லக்னத்தில் லான்றது லக்னத்துக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணும். அது கொஞ்சம் துல்லியம் படுத்தணும். லக்னம் எத்தனை டிகிரி, ராகு நின்ற எத்தனை டிகிரி, அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. எடுத்தோடனே தோஷம்னு சொல்லிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் சரிங்களா. முதல்ல லக்னத்தில் ராகு இருந்தால் ராகுக்கு தோஷம் 33 வயதுக்கு மேல் யோகமாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு. பொதுவாக லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தோஷம் இல்லையே, நிறைய வெற்றி பெற்ற சக்ஸஸ் ஆன நிறைய பேர்த்துக்கு லக்னத்தில் ராகு இருந்திருக்கு. லக்னத்தில் இருக்கும், 2ல் இருக்கும். இந்த மாதிரி குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இது யோகமாக வேலை செய்யும். லக்னத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு நிறைய மொழி தெரிஞ்சிருக்கும். பொதுவாகவே 1க்கு மேற்பட்ட இல்லை 2க்கு மேற்பட்ட மொழி, இப்போ தமிழ்நாடுன்னு சொன்னால் 2 எடுத்துக்கலாம், தமிழ் இங்கிலீஷு, அதுக்கு மேற்பட்ட ஒரு மொழி தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அந்நிய மொழி, வேற்று நபர்கள், இவங்களாம் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு அந்த மொழிகள் சார்ந்து அதிக ஆர்வம் இருக்கும், நிறைய கற்றுக்குவாங்க. எலக்ட்ரானிக்ஸ், அந்த டிவைஸ் ரெடி பண்ணுறது, சர்க்கியூட் ரெடி பண்ணுறது, அது எப்படியோ ஆர்வம் வந்துடுது. அந்த மாதிரி ஆர்வம் வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லுவோம். இவங்க பற்களில் பார்த்திங்கன்னா கேப் வந்துடும். பற்களில் ஒரு சிறு கேப், முன்னாடி இருக்கிற 2 பல்லுக்கு நடுக்கிற கேப் இருக்கிற மாதிரியோ நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அது செவ்வாயோட வலிமையை பார்த்தா உறுதியாக சொல்லிடலாம். பற்களுக்கு அடிவில் ஒரு சிறு கேப்பு, பற்களில் வித்தியாசம் இருக்கின்றன. இவங்க தலையில் ஒரு வித்தியாசம் சொல்லுவோம். தலை பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சாங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது, கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன தழும்போ சின்ன காயமோ இருக்கும். இதெல்லாம் அவங்க பொது பலன். அதனால் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனைவருக்கும் சூட் ஆகும். பெண்களாக இருந்தால் அந்த தலையில் சிறு தழும்பு இருக்கும், முடி அடைச்ச ஏதோ ஒரு இடத்துல சின்ன தழும்பு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் பெண்களாக இருந்தால். பொதுவாக இவங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். வெளிநாடு, அதாவது ஃபாரின் ஸ்டடீஸு இந்த மாதிரிலாம் பொதுவாகவே ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு.
இவங்களுக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுவோம்னா, ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி, சுவாசம் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். ஸ்கின் சம்மந்தப்பட்டது வர வாய்ப்பு இருக்குது, சுவாசம் சம்மந்தப்பட்டது வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த ராகு சம்மந்தப்பட்டதுக்கு அந்த வைப்ரேஷன் சொல்கிறோம். இவங்களுக்கு ஒரு அமானுஷ சக்தின்னு சொல்லுவோம், ஒரு இன்ட்யூஷன் பவர் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். நிறைய கிரகங்கள் இருக்கும், இவங்களுக்கு இந்த இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கும். பொதுவாக ஆயுள் பலம் ஜாஸ்தி, அது ரொம்ப முக்கியம். ஆயுள் பலம் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுல ஒரு ஜென்ரலாகவே இந்த மாதிரி நான் நிறைய பேர் அனுபவத்தில் பார்த்தது, கோடு போட்ட சட்டை, அதாவது ராகுக்கு எது இருந்தாலே அப்படி தான், கோடு போட்ட ராகு இருந்தால் லக்னத்தில் கோடு போட்ட சட்டை போட அதிகமாக விரும்புகிறாங்க. பெண்கள்லாம் ஜீப்ரா அந்த மாதிரி டிசைன் இருக்கிறத விரும்புகிறாங்க. அதிகமாக நான் பார்த்துருக்கேன். கேள்வி வெரிஃபிகேஷன் கேட்கும்போது அவங்களும் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இவங்க வீடு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டை ஒட்டி, இந்த ரோடு இருக்கும், அந்த மெயின் ரோட்டை ஒட்டி இவங்க வீடு அமையுது. இல்லை அந்த மாதிரி மெயின் ரோட்டை ஒட்டி இருந்தால் நல்லாயிருக்கும், மெயின் ரோட்டை ஒட்டி இருக்கணும் அப்படின்னு இவங்க விருப்பப்படுறாங்க. ஒரு மருத்துவ குணம் வந்துடுது, மெடிசன் சம்மந்தப்பட்டது, இவங்களுக்கும் ஒரு மெடிசன் சம்மந்தப்பட்டது இருக்குது. இவங்க தனியாக ஒரு சிலர்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லுவாங்க, அக்குபஞ்சரு இந்த மாதிரி. கேதுன்னா கன்ஃபார்மாக அக்குபஞ்சர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அக்குபஞ்சர் மெடிசன் முறை, ஒரு யோகா, அந்த மாதிரி ஒரு முறைகளை இவங்க விரும்புகிறாங்க. இவங்க உயர்வான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும். அதாவது நிறைய பொருளாதார மேல் நோக்கி போகிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் தேவையோ அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. திருமணத்தில் சுய முயற்சி அதிகமாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்டதில் இவங்களே பார்த்து முடிக்கிற மாதிரி, இவங்களே பார்த்து பேசுகிற மாதிரி இவங்க முயற்சி அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் முடிவு கொண்டு வந்து பெரியவங்களை இன்வால்வ் பண்ண வைப்பாங்க. சரி, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னு இருந்தேன். கோயில் வழிபாடு, அதாவது இந்த புற்றுகள் சம்மந்தப்பட்ட கோயில், இந்த மாதிரி இருக்கிற கோயில் வழிபாடு இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு நான் என்ன சஜஷன் சொல்லுவேன், இரவு நேரங்களில் வெளியே அதிகமாக சுத்த விருப்பமாக இருக்கும். இரவு நேரங்களில் தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும், அதை தவிர்ப்பது நலம். ஆனால் அப்படி தான் உங்களுக்கு அமைப்பு வரும். நைட் டைமு, நைட் ஜாபு, டக்குன்னு நைட்டில் ஃபோன், நைட்டில் ரொம்ப நேரம் ஃபோன் பேசுறதுல இவங்க தான். நைட்டில் முழிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு தூங்குறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படங்கள், அந்நிய மொழிகள் அதிகமாக பார்ப்பாங்க. ஒரு நண்பர் இருந்தார், அவர் லக்னத்தில் ராகு கொஞ்சம் வலுவாக இருக்கும். அவர் கொரியன் சம்மந்தப்பட்ட ஜாப்பனீஸ் மூவிலாம் பார்த்துட்டு இருந்தார். அது என்ன லாங்குவேஜ், அவர் எப்படி புரியுது, சப்டைட்டில் பார்க்குறாரு கூட தெரியாது, அவர் பார்த்துட்டு இருந்தார். அப்போ கேட்கும்போது இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாரு. அப்போ ஒரு திரைப்படம் அது சார்ந்த விஷயத்தில் அந்நிய வெளிநாட்டு நமக்கு பரிச்சயம் இல்லாத விஷயங்கள் அதிக ஆர்வமாக இருக்குது. யாருக்காவது தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட் பார்க்கணும், கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள். ஜென்ரல் டவுட்டுக்கு பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு அதுக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறேன். ஏன்னா அதான் கமெண்ட் சந்தேகங்கள் தனிப்பட்ட முறையில் தான் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தனிப்பட்ட முறையில் பண்ணாதீங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதை பார்த்துட்ருக்கோம். தனிப்பட்ட ஜென்ரல் டவுட்டு நம்ம தனியாக சொல்கிறதில்ல. புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடி, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான். மிக்க நன்றி, வாழ்க வளமுடன்.